சார் என்னாச்சு? தொத்தின்னு வராங்க. என்னடா பண்ண? தொக்கு வச்சு மரம் வளர்க்குறோமா, அது ஒரு தப்புன்னு தொத்தின்னு வராருங்க. ஏண்டா அவரே எவ்வளவு பெரிய ஸ்ட்ராபெரி விவசாயி, அவரே கடுப்பு வராருன்னா நீங்க எந்த அளவுக்கு டொக்கு வச்சு மரம் வளர்த்துருப்பீங்க? போ, நான் பேசிக்கிறேன் போ. எங்கடா அவனுங்க ஏதோ தெரியாம பண்ணானுங்க, விடுப்பா. என்னடா தெரியாம பண்ணிட்டானுங்க? ஒவ்வொருத்தரையும் 100 அடிச்சு அவுட் ஆக சொன்னா, ஆனா இவனுங்க 100 ரன்னுக்குள்ளே அவுட் ஆயிட்டாங்க. விடுப்பா, ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க. தெரியாம எப்ப ரன் பண்ண முடியும்? எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா எனக்கு? விடுங்க, கேப்டன் ருத்ராஜ் இருந்தா அடிச்சிருப்பான் ஒரு 40 பாலுக்கு 50 60ன்னு கிழிச்சிருப்பாங்க. அந்த 40 பால் 50 பால் அடிக்கிறதுனால ஒருத்தர் இருக்கான் நம்ம டீம்ல. யாரு? விஜய் சங்கர். ஏங்க காமெடி பண்ணாதீங்க. அது காமெடி இல்ல, உண்மைடாது. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க தானே கேப்டன். ஆமா. நீங்க விக்கெட் விழுதுல முன்னாடியே வந்து இறங்கி ஆடலாம்ல, எதுக்கு கடைசி ஆடுறீங்க? அது ஒரு மாஸ்டர் பிளான் பா. ஏன்னா நான் ஓப்பனிங்ல இறங்கி அவுட் ஆயிட்டேன்னு வைங்க, எல்லா பவுலர்ஸும் வந்து ஜாலி ஆயிடுவாங்க. அப்பாடா இனிமேல் போட்டு விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனா லாஸ்ட் இறங்குனா விக்கெட் எடுக்க பயம் வரும்ல. ஐயோ தலை இருக்காரு, ஐயோ ரன் அடிப்பாரு, ஐயோ அவர் வரலையே அப்படின்னு அந்த பயத்துக்காக தான் தம்பி. அப்படியா? ஆமா தம்பி. நீங்க பேசிட்டு இருக்க கேப்ல 7 பேர் அவுட் ஆயிட்டாங்க, நீங்க பேட்டிங் இறங்க. 7 பேர் அவுட் ஆயிட்டாங்களா? என்னடா சொல்றேன்? பேட்டிங் புடிச்சிட்டு பேசுங்க வாங்க. ஒரே ஒரு விஷயம், நான் அந்த பேட்டிங் பிடிக்கிறேன் ஓகே, அந்த வருண் சக்கரவர்த்தி மட்டும் பந்து போட சொல்லாதீங்க. அப்படியா? ஆமா. சரி அருண் நீ போடாத. படத்தை தம்பி ரொம்ப நன்றிப்பா. அதுக்கு பதிலா சுனில் நாராயண நீ பந்து போடுறா. சுனில் என்ன ஓடிட்டாரு? சூப்பரா கொண்டு போயா. பாப்பா விஜயசங்கர். விஜயசங்கரா? ஏய் வேற என்ன ரோல் குறா மச்சான், இந்த ரோல்லாம் வேணாம்டா. டேய் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்றா. சரி பண்ணி தொலைறேன் போ. அடி அடி. கேட்ச். அச்சோ நான் கேட்ச் போகுது. அப்பாடி போட்டாச்சு. ஐயோ மறுபடியும் மக்காச்சா. இவனா போட்டாச்சு. ஏன் மத்த மாடிக்கு போனா கேட்ச் எகிரி பிடிக்கிறீங்க, நான் அடிக்கும் போது கூட கேட்ச் விட்டுறீங்க. என்ன பேண்ட் பண்றீங்களா? இல்லடா, மத்தவன் ஆட விட்ட நினைச்சுக்க டீம் ஸ்கோர் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒன்னு ஆட விட்ட நினைச்சுக்க டீம் ஸ்கோர் ஏறாது, வா ஸ்கோர் ஏறாது. அப்படி மட்டும் சொல்லாதடா. மத்த ஆளானாவது விட்டுறானுங்க, ஆனா நான் வந்து நிக்கும் போது ஆடலன்னு வச்சுக்க. விஜயசங்கர் எல்லாம் மேட்ச் கொடுத்து போச்சு. விஜயசங்கர் ஒரு பால் ஒரு ரன் அடிக்கிறான், போட்டு அடிக்க மாட்டான்னு குழம்புறானுடா. அதெல்லாம் முடியாது, உன் கேட்ச் பிடிக்க முடியாதுடா. என்னடா வெறுப்பேத்துறீங்க? ஹோம் கிரவுண்ட், சொந்த ஊருக்காரவ. சொந்த ஊரா இருந்தா என்னடா பிரயோஜனம்? உன் ஊருக்கு நீ என்னடா பண்றீங்க இது வரைக்கும்? என்ன பண்ணல? போன மேட்ச் கூட 40 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்கேன். அது ஓகேடா, ஆனா உங்க ஊர் சென்னைக்கு நீ என்னடா பண்ண? என்ன பண்ண? வேற என்ன பண்ண சொல்லு. பாருடா, சென்னையில எவ்வளவு வெயில் அடிக்குது பாருடா. அவங்களுக்காக நீ ஏதாச்சும் பண்ணிருக்கியா? என்ன பண்றது ப்ரோ? ஊரு பலம் டொக்கு வை. டொக்கு வச்சுனா மரம் கொடுப்போம், மரம் வச்சுனா மரம் வளரும், மழை வரும், உங்க ஊரே குளுமையா இருக்கும். சூப்பர் ப்ரோ. இப்ப வைக்கிற பாருங்க. சூப்பர்ரா. இது என்ன சேப்பாக்க கிரவுண்டா இல்ல அமேசான் காடா? இவ்வளவு மரம் இருக்கு. அட நீங்க வேற, நீ எங்கட முதல்ல ஆற மாதிரி ஆடுன்னு சொல்லிருந்தா நான் இதை முதல்ல பண்ணிருப்பேன். இதுக்கு போய் உள்ள பேசிட்டு இருப்பீங்க. சரி விடு, இதே மாதிரியே எல்லா மேட்சும் ஆடி எல்லா கிரவுண்ட்லயும் மரம் வைக்கணும், சரியா? எல்லா மேட்சும் என்ன வழக்கமா ஆட சொல்றீங்க? ஆமா, ஆடிட்டா போச்சு. சிஎஸ்கே கூட சேப்பாக்கத்துல மேட்ச்டா, நல்லா பாத்தாடு. 100 கிட்ட தான்டா மேட்சே இருக்கு. இந்த 100 பார்த்து அவ்வளவு பயமா உனக்கு? ஏய் யாரா அவன்? நான் டார்கெட் 100 சொன்னேன்டா, உன்னைய சொன்னேன். பெல்ல வர. ஏய் கலில அகமதுப்பா. ஏய் இவனை நான் அடிச்சுக்கிறேன்பா. நான் அடிச்சுக்கிறேன். ஏய் நான் அடிச்சுக்கிறேன்பா. நான் அடிச்சுக்கிறேன். சரி சைபர் பக்கம் போட்டு பார்க்கலாம். சரி ப்ரோ, 2 பேர் தான் இருக்கீங்க, எடு போடுங்க, நானும் வரேன். எனக்கு தான்ப்பா வேண்டிருக்குது, நான் அடிச்சுக்கிறேன். சலாம் போறா. எப்பா அஸ்வினுப்பா. அஸ்வினா? அவனை நீ அடிச்சல, இவனை நான் அடிச்சுக்கிறேன். அப்படிங்கிற? நான் அடிக்கிறேன். ஏய் நரேனே, என்ன பேட் பச்சை வச்சிருக்கா? அது ஒண்ணும் இல்ல, பவுலிங் போடும்போது இப்படி ஓடி வந்து பாலை ஒளிச்சு வச்சு போனோம்ல, ஆமா. அத மாதிரி இப்ப பேட்டிங் இப்படிதான் பிடிப்பேன். நீ போடு, பாலை போடு. ஓ போடு. ஏன்டி நீ பாரு. போ. 6. ஏப்பா இந்த கம்போசிட் நான் அவுட் ஆயிட்டேன், நான் வரேன். பை. என்ன யாரா டீம்ல எடுக்க மாட்டானுங்க? எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர்னா யாருன்னு காட்டறடா. கேப்டன் ஒரு நிமிஷம், நானும் அவனும் வந்து ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிட்டோம். என்ன போட்டுட்டீங்க? அவன் வந்து கலீல் அகமது அடிக்கட்டும், நான் வந்து அஸ்வின் அடிக்கட்டும் அப்படின்னு. இப்ப போட போறது வந்து கலீல் அகமது. இவனை நீங்க அடிக்கிறீங்களா? அவ்வளவுதானே. இப்ப பாரு தம்பி, எந்த பக்கம் அடிக்கணும்? பால முதல்ல ஆடுறா ஃபர்ஸ்ட். எப்பா உன் உடன்படிக்கைப்படி அஸ்வின் வந்துட்டான். அஸ்வினே போடுப்பா. ஏ
சூப்பர்ப்பா, நீ தான்ப்பா பவர் பிளேக்கு ஏத்த பீஸ். பாட்டிங்களா பவுலிங்ல 100 வராமா? அவன் வந்தாலும் அடிதான் நீ. இவர் எப்படி அவுட் ஆகுது? அதெல்லாம் சொல்ல முடியாது, போ அவர்கிட்ட கேட்டுக்க. கைய மாத்தி வச்சு ஒரு ஸ்பின் போடுறீங்களா? ஆமா, அப்படி போய் போதே. அது ரொம்ப ஈஸிப்பா. ஈஸியா? ஆமாமா, ரொம்ப ஈஸி. எப்படிண்ணே? இப்படி கை வச்சுக்கோ, இப்படி புடிச்சுக்கோ, அப்படியே கையை நீட்டிக்கோ, இப்படி போடு. இப்படிதான்ப்பா போடணும். இப்படி போட்டோன்னு ஏன் நீ விக்கெட் டேக்கர்லாம். சூப்பர்ண்ணே. இப்ப எப்படி அதே மாதிரி போடுறேன் பாருங்க. எனக்கு போறோம். போடு. என்னடா நீ? சரி, ரொம்ப நேரமா கொப்பளிச்சிட்டு இருக்க, கீழே போய் துப்பு போ. இங்க பாரு, இவனுக்கு இருக்கானுங்கல்ல, ஆமா, என்ன வேணான்னு வெளியில அனுப்புன டீம். சரி, என்ன பண்றோம்? 20 ரன் தான் அடிக்கணும். ஆனா டொக்கு வச்சு 20 ஓவர் அடிக்கணும். ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, சூப்பர்ப்பா. இப்ப நான் ஓவர் அடிக்குது, 6 அடிச்சு முடிச்சிருவோமா மேட்ச? ஏய், வேணாம்டா. கடுப்பா இருக்கு, போடா. வேணாம்டா. 100 ரன் இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருக்கீங்க. போடா. வேணாம்டா. முடிச்சா மேட்ச். ஆடா பாவி, மேட்ச் முடிஞ்சு எப்படி? ஏன்டா 20 ஓவர் வர அவனுங்கள ஓட விடலான்னு பார்த்தா 10 ஓவர்ல அடிச்சு மேட்ச முடிச்சியாடா. ஏன் அப்படி பண்ற? நீங்க இவ்வளவு கடுப்பா வரீங்க?